சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்ததம்மா கனவுகள் கலைந்ததம்மா போதவில்லையே போதவில்லையே. எதுக்கு நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாக்கியலா? வேற ஒண்ணும்ல, முன்னாடி நம்ம வீட்டு முன்னாடி இட்லி கடை போட்டிருந்தேன் அப்படிதானே. இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் வச்சிருந்தோம்ல, அதை வாடகைக்கு எடுத்துட்டேன். ஆமா, இனி காலையில சாப்பாடு, மதிய சாப்பாடு, ராத்திரி சாப்பாடுன்னு எல்லா சாப்பாடும் இங்கதான் நடக்கும். இந்த 100 நாள் வேலைக்கு போறவிய, கொத்தனார் வேலைக்கு போறவியெல்லாம் இங்க வந்து சாப்பாடு வாங்கிடுவாவே. அதான் வாடகைக்கு எடுத்துட்டோம்ல, ஒரே சந்தோஷமா இருக்கு பார்த்துடுங்க. சந்தோஷத்துல கையும் உடல காலம் உடல. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது? சரி, மீன் வருதான்னு கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்து பாப்போம். டீ மல்லிகுட்டி. வாங்கக்கா. என்ன டீ, காலையிலே போன் பண்ணி நம்ம பழைய ஹோட்டலுக்கு வந்துருங்கன்னு சொன்னா விஷயத்த சொல்லல? உட்காருங்க உட்காருங்க. என்ன டீ விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, நான் பழைய மாதிரி இந்த இடத்துலயே சமையல் பண்ணலான் இருக்கேன். இதோட சாவி மீனாட்சி அம்மாட்டல இருந்து நேத்து சாயந்தரமே போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க. என்ன சொன்னாவட்டி? அவி என்ன சொல்ல போறாவே? ஒன்னும் சொல்லலையே. சரி டீ, என்ன எதுக்கு வர சொன்னா? அதாக்க ஏக்கா, நீங்க தீபாவளிக்கு எங்கேயோ ஜவுளி கடைக்கு வேலைக்கு போறேன். நீ தீபாவளியும் முடிஞ்சு போச்சு, நீங்களும் வீட்டுல சும்மா தான் இருக்கணும். அதான் எதுக்கு வேற வெளிய இடத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு நம்ம எல்லாருமே ஒன்னாவே சேர்ந்து முன்ன மாதிரி ஹோட்டல் நடத்தலாம்க்கா. என்ன டீ சொல்றா? ஆமாக்கா, நல்லா நினைச்சு பாருங்க. நமக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் நல்லா தான் போயிட்டு இருந்து, நம்ம தான் ஆளுக்கு ஒரு கரைக்கு பிரிஞ்சு போயிட்டோம். இப்ப பழைய மாதிரி அந்த ஹோட்டலை எடுத்து நடத்துவோம்க்கா. அதே மாதிரி யாருக்கிட்ட கல்யாணம், வளகாப்பு, சீமந்தம் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளே சமைச்சு கொடுத்துருவோம்க்கா. கேட்டரிங் வச்சிருக்கோம்ல, நம்மளே சமைச்சு கொடுத்துருவோம். ஐடியா நல்லா தான்ட்டி இருக்கு. ஆனா ஒருக்கா அப்படி ஹோட்டல் வச்சு விட்டுட்டோம் இக்கா. அப்போ நமக்கு ஒழுங்கா ஓடல, அதுவும் இல்லாம விவரமும் தெரியாது. அப்புறம் 100 நாள் வேலைக்கு போறோம், அங்க போறோம் இங்க போறோன்ட்டு வேலையை விட்டாச்சு. இப்ப என்ன பிரயோஜனம்? ஆளாளுக்கு வீட்டுல தானக்கா கிடக்கும். அதான் அந்த மாதிரி ஒண்ணு எடுத்து செய்வோமே. ராசத்தையும் ரங்காமையும் வர சொல்லுங்கக்கா. நெட்டவழிக்கு இன்னும் 1 வாரத்துல கல்யாணம். எப்படியும் சமைக்க நம்மளதான் கூப்பிடுவாவே. அது வரைக்கும் இந்த ஹோட்டல்ல அப்படி சமைச்சு போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது கேட்டரிங் வந்தாலும் செஞ்சு வச்சுக்கிட்டு ஆளுக்கு பாதி காசு பார்த்த மாதிரி இருக்கும்லக்கா. நான் ஒத்தாளா இருந்தா செஞ்சா அத்தனை பேருக்கு செய்ய முடியாதுக்கா, உங்க துணை இல்லாம. அதான் உங்களை கூப்பிட்டேன். சரி டி, நீ முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும். நாங்கள் வளம் ஒரு வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல சும்மா தானே இருக்கோம். அதனால உனக்காட்டும் உதவி பண்றோம். ரொம்ப சந்தோஷம்க்கா. சரி டி, இன்னைக்கு காலையில சாப்பாடு என்னது? மணி 8 போதே, வேலைக்கு போறையெல்லாம் வருவாவில இந்த பதைக்கு? ஆமாக்கா, அதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன செய்யலான்னு. கட்டி, எப்பயும் வழக்கமா இட்லி, தோசை, ஆப்பம் இந்த 3 போட்டுரு காலையில. ஏதாவது விசேஷ நாள்ல மட்டும் பொங்கல் செய்யிட்டி. சரிக்கா. சரி சரி, உட்காந்துருந்து நியாயம் பேசினா பேசதான் சொல்லும். நீ போய் சட்டுப்புட்டுன்னு அடுப்பு கூட்டி இட்லி பாத்திரத்துல இட்லி ஊத்தி வை. நான் போய் எடுத்துட்டு வரேன்க்கா. கடவுளே, இந்த வாட்டியாவது ஒழுங்கா ஓடனப்பா ஹோட்டலு. நீ தான் அதுக்கு எங்களுக்கு துணை வரணும். நம்ம இனி பொறுப்பா இருக்கணும். இருந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. வாழ்க்கையில 2வது சான்ஸுங்கிறது யாருக்குமே கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம உருப்படியா பயன்படுத்தணும். இப்போ இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு சாமி போட்டோ வேணும். அப்பதான் நல்லா இருக்கும். நம்ம சின்னதா ஒரு சாமி மடம் ரெடி பண்ணுவோம். என்ன இது, நம்ம பாவத்துல எங்க தானே உட்காந்துருந்தவ, நீ எங்க போயிட்டாவ? சரி, பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாவ. நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இந்த மழை நேரத்துக்கு அவ்வளவு வரவு நனைஞ்சு இருந்துகிட்டு ஒன்னும் பத்த மாட்டேக்கி. அடுப்பு பத்திக்கிச்சு, பாடி போய் இட்லி சட்டி எடுத்துட்டு வருவோம். இந்த சுள்ளியெல்லாம் எடுத்து மரத்து மேல வைப்போம். கொஞ்சம் வெயிலுக்கு காயட்டும். மழை நேரம் அவ்வளவும் நனைஞ்சு போச்சுன்னு வைங்க, ஒன்னும் பண்ண முடியாது. வைக்க முடியலையே. வச்சாச்சு. என் மடி மண்டை மேல விழுந்துருமோ? சரி, கொஞ்ச நேரம் வெயில காயிட்டே கூட இறக்கி கீழே வச்சிருவோம். ஆமா, இவிய எங்க போனவே? மெயிலியக்கா எங்க போனிய? யாட்டி, எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் போயிருந்தேன். ஆமா, கையில என்னதுக்கா சேலை? நல்லா இருக்காட்டி? பிள்ளையார் சேலை. பிள்ளையாரப்பா எல்லாரையும் காப்பாத்து. நல்லா இருக்குக்கா. என்னக்கா திடீர்னு பிள்ளையார் சேலை? ஏட்டி, நம்ம இதோட 2வது நேரம் இந்த ஹோட்டலை ஆரம்பிக்கும். கடவுள் எல்லாருக்கும் 2வது சான்ஸ் கொடுத்துட மாட்டாவ. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் நம்ம தொழில் செய்யற இடத்துல ஒரு கடவுள் இருக்கட்டுமேன்ட்டு இப்ப இந்த சிலையை வாங்கிட்டு வந்தேன். நானே நினைச்சேக்கா ஒரு சாமி போட்டா வாங்கி வைக்கணும்னு. நல்ல வேளை நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க. உங்க கையினாலேயே வச்சிருங்கக்கா. எங்கட்டி வைக்கிறது? அந்த முக்கில வச்சிருங்கக்கா. ஏட்டி, கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குக்கா. ஏட்டி மல்லிகுட்டி, இனி தினமும் வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு கற்பூரமும் ஒரு ஊதுபத்தியும் பத்த வச்சுட்டு சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பிச்சோன்னு வை, நமக்கு வேலை நல்லா அமோகமா இருக்கும். ஆமாக்கா, நானும் ஒரு சாமி போட்டா வாங்கி வைக்கணும்னு நினைச்சேன். நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த இடத்த மாத்தணும் டீ. பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு இது, அப்புறம் அடுப்புக்குன்னு தனியா ஒரு இது, சமையல் இந்த காய்கறி வெட்டுறதுக்கு ஒரு 4 கட்டை வாங்கி போடணும். ஆமாக்கா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம். ஆமாட்டி, எல்லாத்தையும் மொத்தமா செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்னொன்னா வாங்கி வைப்போம். இந்த இடத்த சுத்தி ஒரு மாதிரி திண்டு மாதிரி வைக்கணும் டீ, அப்பதான் நல்லா இருக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி, இன்னைக்கு ஒரு நாள் இப்படி சும்மா வேலையை பார்ப்போம். நாளைக்கு நல்லா செட் பண்ணிடுவோம் டீ. சரிக்கா. ஆமா, அது என்ன கேனு டீ? மண்ணெண்ணெய் கேனுக்கா.
நான் தான் சொல்லி பத்தலன்னு என்ன செய்ய, கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி தீயை குளித்தி போட்டோம்னா பத்திக்கிடும்ல, அதை எடுத்துட்டு வந்தேன். ஏட்டி நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வருது. எங்கள் அம்மாவும் இப்படிதான் முந்தி மழை நேரம்லாம் தீ பற்றிக்கிடாதுன்னா ஒரு சரட்டையில் குப்பை அள்ளி வச்சு கொஞ்சோண்டு மண்ணெண்ணெய் ஊற்றி அப்புறம் அது மேலே தீ குச்சி வச்சோம்னா நல்லா பற்றிக்கிடும். ஆமாக்கா, அந்த காலத்துலலாம் அப்படி தான் பண்ணுவாவே. அதுக்கு தான் ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் தவறாமல் வாங்கி வச்சுக்கிடாவே. அப்புறம் மழை நேரம் கரண்ட் போச்சுன்னா மண்ணெண்ணெய் விளக்கு வைப்பாவே. ஆமாட்டி. சரி இருங்க, இதை கொண்டு அங்கே கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன். சரி போய் வச்சுட்டு வா. இந்த இருக்கலாம், இதை சுற்றி அப்படி ஒரு மாதிரி திண்டு மாதிரி இருந்ததுன்னா மிக்சி, அப்புறம் மாவு உரைக்கிறதுக்கு கிரைண்டரு, இந்த பக்கம் கொஞ்சம் பாத்திரம் விரவு அதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ரெடி பண்ணுவோம். இக்கா சாயந்தரமா போய் ராசாத்தி ரங்காவியெல்லாம் பார்த்து பேசுவோன்னக்கா. சரி டி. பாவம் அவளும் வீட்டில் தானே இருக்காள்வே. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சால்வேனா, நம்ம ஒரு சமையல் பண்ணாலும் அவள் ஒரு பாத்திரம் கழுவினாலும் ஆளுக்கு பாதி வருமானம் பார்க்கலாம் பத்தியில. ஆமாம். சரிக்கா, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது? எப்பயும் போல வழக்கமா இட்லி தோசை ஊற்றியாச்சு. இட்லி நான் வேவுது, தோசைக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தோசை கேட்கும் போது அப்படி சுட சுட ஊற்றி கொடுத்துக்கலாம். குழம்புக்கு என்னக்கா பண்ணுறது? வழக்கம் போல தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சுக்கிடுவோமா? இட்டி இந்த சட்னியெல்லாம் வச்சு அவ்வளோவா சாப்பிட மாட்டாவ. 2 இட்லி ஒரு தோசையோட நிறுத்திடுவாவ. இது சுட சுட மீன் குழம்பு, ஆவி பறக்க குடல் குழம்பு, காரமான மட்டன் குழம்பு இப்படி வச்சோன்னு வையா, எத்தனையோ இட்லி எத்தனையோ தோசை, நமக்கு நல்ல லாபம். வைக்கணும் தாக்கா, ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆள் போய் குடல்லாம் வேணும்னா காலையிலேயே போய் வாங்கணும். மட்டன் எடுக்க போனோம்னா நம்ம ஊருக்கு வெளியே தான் போகணும். என்ன பண்ணுறது? ஏட்டியா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. வழக்கம் போல் சொல்லி வச்சிட்டோம்னா அவையிலே காலையில் கொண்டு வந்து கொடுத்துருவாவ. ஒன்று பண்ணுவோம், சாயந்தரமா போய் பாய் கடையில் சொல்லி வச்சுட்டு வந்துடுவோம். சரிக்கா. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது? அதானே பெரிய இதா இருக்கு. மீன் வாங்கலையோ? மீனே ஏட்டி நீயே புலம்பிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு அதுவே நம்மளை தேடி வருது. இன்னைக்கு நல்லா சுட சுட இட்லி, ஆவி பறக்க மீன் குழம்பு. மீன் குழம்பாக்கா? இந்த நாள் தான் கருவாட்டு குழம்பு வச்சேன். ஏட்டி கருவாட்டு குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மீனை வாங்கிக்கிடுவோம், அதுக்கப்புறம் எப்படி வைக்கணும்னு சொல்றேன். சரிக்காப்பா, அந்த அம்மாவை கூப்பிடுங்க. மீன்காரமோய் தன்னே இந்த வாரேன். புதுசா ஹோட்டல் திறந்திருக்கே போலயே? இல்லைங்கம்மா, ஏற்கனவே திறந்த ஹோட்டல் தான், கொஞ்ச நாள் மூடி போட்டிருந்தோம். இப்பதான் மறுபடியும் ஓபன் பண்ணியிருக்கோம். அப்படியா கண்ணு? உங்களுக்கு எப்பயாவது மீன் வேணும்னா என்கிட்ட சொல்லி வச்சா நான் காலையிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவேன். இன்னைக்கு கூட ஊருக்கு வெளியே முடிஞ்சா பிடின்னு ஒரு ஹோட்டல் இருக்கலாம், அந்த ஹோட்டலில் இன்னைக்கு இழுத்து மூடிட்டாவே ஓனருக்கு காய்ச்சல்னு. அந்த மீன் தான் மிச்சமாகி போச்சு, அதான் இந்த பக்கம் கூட்டு வந்தேன். இல்லாட்டி இன்னைக்கு உங்களுக்கு மீன் கிடச்சிருக்காது. பார்த்துட்டே இருக்கிய, மீனை காட்டுங்க. இக்கா நல்ல மீனாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஐஸுக்குள்ள வச்ச மீனா வேண்டாம், ஒரு மாதிரி உளிஞ்சு போயிடும். சரி டி. எல்லாம் நல்ல மீன் தான், இப்பதான் குளத்துல இருந்து வலையை போட்டு பிடிச்சது. ஐயா குளத்து மீனா? ஐயா என்ன குளத்து மீனான்னு மூஞ்ச சுளிக்கா? குளத்து மீனோட டேஸ்ட் உனக்கு தெரியுமா? இல்லைங்கம்மா, அதுல ஒரு மாதிரி குளத்து வாசம் அடிக்கும், சௌரி வாசம்லாம் அடிக்கும், அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கடலை மீனை ஒரு 2 தண்ணியில கழுவிலா, இந்த மீனை கூட ஒரு 4 தண்ணி ஊற்றி கழுவு, தண்ணி தான் ஆகும். கொஞ்சம் கழுவி எடுத்தோம்னா அப்புறம் அந்த மாதிரி சௌதி வாசம்லாம் அடிக்காது. குழம்பு நீ எத்தனை நாள் வச்சாலும் கெட்டு போகாது, ஏன் மேலே ஆன. அதேமாரி இதில் முள்ளும் பஞ்சுன்னு தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நம்பி கொடுக்கலாம். சரி எடுத்து காட்டுங்க பாப்பா. இந்த பாருமா, இதெல்லாம் இன்னைக்கு காலையில் பிடிச்சதுதான். வேணும்னா இந்த காது பக்கத்தில் இருக்க செவலை தூக்கிட்டு பாரு, ரத்தம் உரையாம அப்படியே இருக்கும். நீ அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ரத்தம் உறைஞ்சி போய் காஞ்சி போய் இருந்ததுன்னா அது பழைய மீன், நல்ல ரத்தமாக இருந்ததுன்னா அது இன்னைக்கு பிடிச்ச மீன். ஏம்மா, நான் இந்த மீனை பார்த்ததே இல்லையே குளத்துல, நல்ல விதமாக இருக்க. என்ன மீன் இது? வலை மீன் தாம்மா, ஆனால் கொஞ்சம் கலப்படமா? சாப்பிடலாமா? எப்படி அருமையா இருக்கும். நீ கொஞ்சம் புளிய மட்டும் தூக்கலா வச்சு குழம்பு வச்சு பாரு. மறுபடியும் ஏன்டதான் நீ மீன் கேப்பா. எந்த ஒரு குளத்துல வளைஞ்சது? நான் இப்படி மீன் பார்த்ததே இல்லையே. இது நாங்க சொந்தமா ஒரு குளம் வச்சிருக்கோம்ல, குத்தைக்கு எடுத்து. வருஷம் நாங்க தான் குத்தைக்கு எடுப்போம். பெரிய பெரிய வெளிநாட்டுல எல்லாம் எங்க மீன் போகுது. என்ன சொல்றிய? வெளிநாட்டுக்கு போகுதா? ஆமா, தூத்துக்குடி தாண்டாப்லயே அதுக்கப்புறம் ஐஸ் பெட்டியில வச்சு அனுப்புவாங்க. சென்னை முழுக்க நம்ம மீன் தான். நீ நம்ம கிட்ட இப்பதான் புதுசா மீன் வாங்குறேன்னு நினைக்கிறேன், அதான் நம்ம மீனை பத்தி தெரியல. நம்ம குளத்து மீன் எல்லாம் ஃபேமஸ். ஒரு தடவை வாங்கி குழம்பு வச்சு பாரு, அப்புறம் நீனே போன் பண்ணி கேப்பா. நல்ல வேலை போகணுன்னு தான் ஞாபகம் வந்து. இம்மா என் நம்பரை சேவ் பண்ணிக்க நீ. சொல்லுங்கம்மா. 000 444 888 2. உங்க பேரு? மீனுக்காரி அம்புஜம். மீனுக்காரி அம்புஜம்மா. சேவ் பண்ணிக்கிட்டம்மா. நீ வேணா பாரு, இன்னைக்கு நீ மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாளே இல்லையான்னு பாரு. நீ மீன் வேணும்னா எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும், அப்பதான் நான் உனக்கு தகுந்த மாதிரி பிடிக்க முடியும். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஒண்ணு, இது சாதா மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. இம்மா, இந்த மீனை இப்பதான் பாக்கேன், எப்படி குழம்பு வைக்கலான்னு கொஞ்சம் மொத்தம் சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதே மாதிரி வச்சுக்கிடுவோம். நல்ல ஒரு கையும் பத்தாது, 2 கை நிறைய சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு முக்கியமே சின்ன வெங்காயம் தான். அதை உரிச்சு நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கிடணும். அப்புறம் ஒரு நல்ல பெரிய கடாயில
எண்ணெய் நிறைய ஊற்றணும். நல்ல எண்ணெயில் சமைச்சா ரொம்ப நல்லது. நல்ல எண்ணெய் இல்லைன்னா நல்ல கோல்டு வின்னரை ஊற்றி சமைங்க. எண்ணெய் நல்லா 4 கரண்டி ஊற்றி இந்த கடுகு கருவேப்பிலை போட்டுடுங்க. இந்த சின்ன பொடி பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக நறுக்கி போட்டு, தக்காளி பழம் இதெல்லாத்தையும் நறுக்கி போட்டு நல்லா வதக்கி வைக்கணும். ஒரு பக்கம் ஒரு மண் சட்டியில் அரை தேங்காய் அரைக்கணும். அரைச்ச தேங்காய் அதில் ஜீரகம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுக்கிடணும். பிறகு ஒரு கைக்கான புளி, இதுக்கு முக்கியமாக புளி தான். புளியை முன்னாடியே ஊற போட்டுக்கிடுங்க. ஊற போட்டு அந்த மண் சட்டியில் புளியை கரைச்சி ஊற்றி அரைச்சி வச்ச தேங்காவையும் போட்டு, இதுக்கு வெளியே வாங்கின மீன் மசாலாலாம் போடக்கூடாது. நல்லா ஆச்சி மசாலா இருக்குல்ல, அதை நல்லா 4 கரண்டி காரமாக அள்ளி போடுங்க. போட்டு இந்த 3ஐயும் போட்டு கலக்கி வச்சுக்கிடணுமா. தேவையான அளவுக்கு தண்ணி அடுப்பில் போட்டு நல்லா கொதுன்னு கொதிச்சு வரணும். அந்த பச்சை மசாலா வாசலாம் போகணும். தேங்காய் இருக்க அடையாளமே தெரியக்கூடாது. நல்லா கொதிக்கணும். மறுபடியும் ஒரு பக்கம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி வச்சிருக்கோம்ல, அதையும் அரைச்சி உள்ளே ஊற்றணும். ஊற்றி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். மறுபடியும் இந்த அரைச்சி வச்சதை ஊற்றணும்ல, அது நல்லா கொதிச்சு அப்படியே கட்டியாக வற்றணும். வத்தி வரச்சுல இந்த மீனை நல்லா துண்டு துண்டா வெட்டி வைக்கணும். ஆமா, மீன் வெட்டுறது எப்படின்னு தெரியுமா? கொஞ்சம் தெரியும். அந்த சாலை மீன் வெட்டிக்கிடுவேன் பார்த்துடுங்கம்மா. இந்த மீன் புதுசா இருக்க, கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த இருக்கு பத்தியா, வாழை துண்டை எடுத்துடணும். இந்த பக்கமா ஒரு துடுப்பு மாதிரி இருக்குல்ல, அதையும் எடுத்துருங்க. அப்புறம் முக்கியமா தலையை பிச்சு போட்டுறாதீங்கம்மா. தலை நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது ஒரு துண்டை வெட்டி தலை துண்டு வைக்கலாம். அப்புறம் லைட்டாக வயிற்ற கழிச்சு உள்ள இருக்க குடலை மட்டும் வெளியே எடுத்து போட்டியேன்னா போதும். இந்த மீனில் செல்லே இருக்காது. எவ்வளோதான் சொல்கிறனாலும் செல்லு வராது. நல்ல மீன். சரிங்கம்மா. எவ்வளோச்சிங்கம்மா? நீ இன்னைக்கு குழம்பு வச்சுட்டு டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு சேர்த்து வாங்கிக்கிடுறேன் காசு. ஐயோ அம்மா, இன்னைக்கு தான் ஹோட்டல் திறந்திருக்கோம். நீங்கள் காசு வாங்கிக்கிடுங்களா? அதை தான் நானும் சொல்கிறேன். இன்னைக்கு ஹோட்டல் திறந்திருக்கியே, என்னோட சார்பாக இருக்கட்டும். நீ இன்னைக்கு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட மீன் வாங்கலாமா வாங்காண்டாமான்னு சொல்லு. அப்போ தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். வரட்டா? மறக்காம மீன் வேணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். நான் வச்சுடுங்க. என்னட்டு இது? அந்த அம்மாவே வந்துச்சு, மீனை தந்துச்சு, காசை வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. இக்கா, எனக்கு நம்ம அந்த மீன் நல்ல சுவையாக இருக்கும்னு தோணுது. அதானே அந்த அம்மா தைரியமாக மீனை கொடுத்துட்டு போகுது. இன்னைக்கு மட்டும் இந்த குழம்பு நல்லா வந்துச்சுன்னா பார்த்துடுங்களா. அது என்னது, அன்னைக்குள்ள மீன் வாங்கின துட்டையும் சேர்த்து நாளைக்கு கொடுத்துருவோனக்கா. சரிட்டி. இட்லி ரொம்ப நேரம் கடந்து போச்சு. இட்டி மல்லிகுட்டி, அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணுறேன். சரிக்கா.